ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேருமே தற்போது வெளிநாடுகளில் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. நயன்தாரா கூட கொஞ்ச நாள் படத்தில் நடிக்கிறதை ஒத்தி வச்சுட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெளிநாட்டில் ஓப்பன் பிளேஸில் ஒரு இடத்துல செம்மையாக லூட்டி அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளத்தில் தற்போது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நடிகை நயன்தாரா சினிமாவில் நம்ம ரொம்பவே இவங்களை என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப கம்பீரமான கதாபாத்திரங்கள்லாம் நடித்து வந்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு மூத்த நடிகை அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் அப்படியே வேறு மாதிரி இருக்காங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு அம்மாவாகவும் ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு வைஃபாகவும் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கே நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தன்னுடைய 2 மகன்களோட விளையாடுற ஒரு தாயாகவும், அதே மாதிரி தன்னுடைய கணவர் விக்னேஷ்வனோட சேர்ந்து செம்மையாக லூட்டி அடித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு மனைவியாக நிறைய வீடியோக்களை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகை நயன்தாரா. சமீபத்தில் இவங்க 2 பேருமே டிஸ்னி வேர்ல்டுக்குள்ளே போனாங்க. அப்போ கூட விக்னேஷ்வன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி போடா போடி படத்துக்காக வெறும் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளே வந்தேன், இப்போ இப்படி போகிறேன், எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி நம்மளுடைய நயன்தாரா டிஸ்னி வேர்ல்டு வெளியே நயன்தாராவை பின்பக்கமாக தூக்கி தன்னுடைய முகத்தில் உட்கார வைக்க பார்த்த நம்மளுடைய விக்னேஷ்வன், ஆனால் அது ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக சிரிச்சு விளையாடினது அந்த வீடியோ தான் தற்போது ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவ்வப்போது தன்னுடைய மகன்களோட விளையாடுற வீடியோக்களும், இதே மாதிரி தன்னுடைய கணவருடன் விளையாடிக்கிட்டு இருக்க வீடியோவும் நயன்தாரா தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவும் அவங்களுடைய ரசிகர்களுக்கு இது விருந்தாகவும் இருந்து வந்துகிட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.